10th செகண்ட் டேர்ம் 6th லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள். யார் ஃபஸ்ட்டு எதிர்த்திருப்பாங்கன்னா, திருநெல்வேலியில் நெற்கட்டும் செவலில் ஆட்சி செஞ்சு வந்த பூலித்தேவர் தான் ஆங்கிலேயரை ஃபஸ்ட்டு எதிர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், சின்னமலை இவங்கெல்லாம் வருவாங்க. இவங்கெல்லாம் வரி கட்ட மாட்டேன்னு வந்து எதிர்த்திருப்பாங்க. அதனால் என்னென்ன நடந்துச்சுன்னு இதில் பார்க்க போகிறோம். பாளையம் அப்படின்னா ஒரு பகுதி, இல்லைனா ஒரு இராணுவ முகாம், இல்லை ஒரு சிற்றரசை சொல்லுவாங்க. பாளையக்காரர்கள் இவங்களை ஆங்கிலேயர்கள் வந்து போலிக்காரர்னு சொல்லுவாங்க. ஆனால் பாளையக்காரங்கிற சொல் வந்து என்னன்னா, ஒரு இறையாண்மை கொண்ட பேரரசுக்கு கப்பங்கட்டுற குறுநில அரசை வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாளையம் வந்து எங்கே வந்துச்சுன்னா, வாரங்கல்லை சேர்ந்த பிரதாபருத்ரனோட ஆட்சி காலத்தில் காகதிய அரசில் வந்துச்சு. நம்மளோட தமிழ்நாட்டில் எங்கே வரும்? மதுரை நாயக்கராக 1729 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவரோட அமைச்சர் அரியநாதரோட உதவியோடு தான் நம்ம தமிழ்நாட்டில் வருது. டோட்டலாக 72 பாளையக்காரர்கள் வந்து இருந்திருக்காங்க. அதில் வந்து காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது. நாயக்க ஆட்சியாளர்கள் தங்களோட அதிகாரத்தை தக்க வச்சுக்கொள்ள பாளையக்காரர்கள் வந்து உதவி புரிஞ்சாங்க. அதனால் இந்த பாளையக்காரர்கள் அப்படியே வர்றாங்க. மொத்தம் 72 பாளையங்கள் ரெண்டாக பிரியுது. கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம். கிழக்கில் எந்தெந்த பாளையம் இருந்துச்சுன்னா, சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. மேற்கில் எந்தெந்த பாளையம் இருக்குன்னா, ஊத்துமலை, தலைவங்கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, ஆற்காடு நவாப் வந்து கர்நாடக போரில் வந்து செலவு பண்ணியிருப்பான். அதுக்காக அவன் கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட கடன் வாங்கியிருப்பான். லாஸ்ட்டாக அந்த கடனை அவனால் கட்ட முடியாதனால தெற்கத்திய பாளையக்கார்ட்ட வரி வசூல் செய்கிற அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட கொடுப்பான். அப்போ கம்பெனி வசூல் செய்ய வரும்போது பாளையக்காரர்கள் வந்து சண்டை போடுவாங்க. அப்படி ஃபஸ்ட்டு யார் எதிர்த்திருப்பாங்கன்னா, பாளையக்காரர்களோட புரட்சி வந்து 1755 1801. அதில் பூலித்தேவர் எவ்வளோ நாள்னா 1755 1767 வரைக்கும் புரட்சி பண்ணியிருப்பாரு. அப்போ தான் கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படையை அழைச்சிக்கிட்டு 1755 மார்ச்சில் மாபூஸ்கான், இவன் யார்? ஆற்காடு நவாப்போட சகோதரர், திருநெல்வேலிக்கு வந்து வருவான். அப்போ அவங்க கிட்ட மதுரை ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் இவங்களால திருநெல்வேலியை கைப்பற்ற முடியாது. ஏன் அப்படின்னா, அங்கே தான் பூலித்தேவர் இருப்பான். அவனுக்கு மேற்கு பாளையக்காரர்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹெரானால் அதுவும் இல்லாமல் ஹெரான்கிட்ட வந்து எல்லாருக்கும் ஊதியம் கொடுக்க வேண்டியிருந்திருக்கும், பொருள்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். அதனால் எதுவுமே பண்ண முடியாது. அதில் வந்து என்ன ஆகும்னா, ஹெரான் வந்து தன்னோட திட்டத்தை வந்து கைவிட்டுட்டு மதுரைக்கு வருவான். இதனால் கம்பெனி வந்து அவனை திரும்ப அழைச்சதோடு நிரந்தரமாக பணி நீக்கமும் செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும் நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக்கு இவங்க 3 பேரும் பத்தானி அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வச்சாங்க. இவங்க ஆற்காடு நவாப்பான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவளித்தனர். இந்த மேற்கு பாளையக்காரர்கள் பூலித்தேவரோட வேற நட்பு வச்சுருப்பாங்களா, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்க கூட சிவகிரி பாளையக்காரன் சேரலை, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி சேரலை, ராமநாதபுரம், புதுக்கோட்டைக்காரங்களுமே ஆங்கிலேயர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் பூலித்தேவர் யாரை நம்பியிருந்தானா, மைசூரோட ஐதரலியும் பிரெஞ்சுக்காரரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. ஆனால் ஐதரலி மராத்தியரோட சண்டை போட்டுட்டு இருந்தனால அவனால் ஹெல்ப் பண்ண முடியலை. அடுத்து களக்காடு போர் வருது. இதில் என்ன நடக்கும்னா, மாபூஸ்கான், பூலித்தேவர் 2 பேரும் சண்டை போடுவாங்க. இதில் பூலித்தேவர் வந்து வின் பண்ணிடுவார். இவ்வளோதான். யூசுப் கானும் பூலித்தேவரும் என்ன நடக்கும்னா, யூசுப் கான் வந்து பூலித்தேவரை வந்து 1756 63 வரைக்கும் திருவிதாங்கூர் மன்னரோட ஆதரவால் இவங்களோட எதிர்த்து போரிட்டு இருப்பான். லாஸ்ட்டாக யூசுப் கான், இவன் யாருன்னா கான் சாஹிப். இவன் வந்து மத மாற்றத்திற்கு முன்னாடி இவனை மருதநாயகம்னு சொல்லுவாங்க. இவனுக்கும் பெரும் பீரங்கிகள் எல்லாமே வர வேண்டிய காரணத்தினால அமைதியாக இருப்பான். லாஸ்ட்டாக 1760 எல்லாமே கிடைச்ச உடனே 1761 மே 16 பூலித்தேவரோட 3 கோட்டை, நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் எல்லாத்தையும் பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, பாண்டிச்சேரியை கைப்பற்றிடுவாங்க ஆங்கிலேயர்கள். இதனால் பிரெஞ்சுக்காரர்களும் வந்து சப்போர்ட் பண்ணாமல் போயிடுவாங்க. இதனால் பாளையக்காரர்களோட கூட்டமைப்புலாம் உடைய ஆரம்பிச்சிடும். திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை இந்த பகுதியில் உள்ள எதிரணியினர் தங்களோட ஆதரவெல்லாம் எதிரணியினருக்கு அளிக்க தொடங்கிடுவாங்க. இவங்க எல்லாருமே வந்து தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றத்தை சுமத்தி 1764 அவனை தூக்கில் போட்டுருவாங்க. அப்புறம் பூலித்தேவர் வந்து எப்படி வீழ்ச்சி அடைவான் அப்படின்னா, 1764 யூசுப் கானை தான் தூக்கில் போட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி வந்து இங்கே வருவான், நெற்கட்டும் செவலை கைப்பற்றுவான். ஆனால் திரும்பி 1767 கேப்டன் கேம்பல் வந்து அவனை தோற்கடிச்சு அனுப்பிடுவான். தப்பிச்சு போய் நாடிலந்த நிலையிலே அவன் இறந்துடுவான். ஒண்டிவீரன் யாருன்னா, பூலித்தேவரோட படைப்பிரிவில் ஒன்றனுக்கு தலைமையேற்றிருந்தால் இவனை வந்து கையை வந்து துண்டிச்சிருவாங்க. இவன் வந்து நான் எல்லாத்தோட தலைகளையும் கொய்தமைக்காக எனக்கு இது கிடைச்ச பரிசுன்னு சொல்லுவான் அவன். அவ்வளோதான். வேலுநாச்சியார் 1730 1796 ராமநாதபுரத்தோட அரசர் செல்லமுத்து சேதுபதியோட ஒரே பெண் தான் இவன்.
இவளை வந்து என்னன்னா இவளுக்கு ஆண் வாரிசு மாதிரி எல்லாமே கற்றுக் கொடுத்துருவாங்க. வளரி, சிலம்பம், தற்காப்பு கலை, போர்க்கருவி கையாளுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருதுன்னு 3 மொழியும் இவங்களுக்கு தெரியும். குதிரையேற்றி வில்வித்தை இதெல்லாம் திறமையானவராக இருந்திருப்பாங்க இவங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா தங்களோட 16வது வயசுல இவங்களுக்கும் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதருக்கும் கல்யாணம் ஆகி வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து இவங்களுக்கு பிறக்கும். அப்போதான் 1772 காளையார் கோவிலில் வச்சு ஒரு போர் நடக்கும். அதில் கர்னல் பாஞ்சோரு, ஆர்காட் நவாப் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோரு தலைமையிலான கம்பெனி படைகளை இணைந்து காளையார் கோவில் அரண்மனையை வந்து தாக்குவாங்க. தாக்கும்போது என்னாகும், முத்துவடுகநாதரை வந்து கொன்றுவாங்க. கொன்னதுக்கு அப்புறமாட்டி இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, தன்னோட மகளோட கோபால் நாயக்கரோட பாதுகாப்பில் போய் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாச்சியில் 8 வருஷம் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்து தான் ஐதரலியோட கூட்டணி வச்சுக்கிட்டு வேலுநாச்சியாரோட சார்பில் ஐதரலிக்கு தளவாய், அதாவது இராணுவ தலைவர் தாண்டவராயர் வந்து கடிதம் எழுதி 5000 காலாட்படை 5000 குதிரைப்படை வேணும்னு சொல்லுவாங்க. உருது மொழியில் கேட்டனால அது ஐதரலி வந்து திண்டுக்கல் கோட்டையில் இருந்த சையத்திட்ட சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விருப்பாச்சியோட பாளையக்காரரான கோபால நாயக்கர் அவரோட கூட்டமைப்பில் இன்னும் யார் இருப்பாங்கன்னா மணப்பாறை லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர். அதுக்கப்புறம் திப்பு சுல்தானும் நல்லுறவு குழுவை அனுப்புவார். அவங்களையும் இவங்களுக்கு பிடிச்சிடும். கோயம்புத்தூரை வச்சு சண்டை நடக்கும். லாஸ்ட்டாக கட்டபொம்மன் சகோதரனான ஊமைத்துறை இவங்க கூட சேர்ந்துக்குவாங்க. ஆனைமலையில் நடந்த போரில் வந்து கோபால நாயக்கர் வந்து தோற்று போயிடுவார். அதுக்கப்புறம் கோபால நாயக்கர், ஐதரலி இவங்களோட இராணுவ உதவியால் சிவகங்கை வந்து இவங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். மருது சகோதரர்களோட உதவியால் தான் இவங்க அரசியாக முடிசூட்டி கொள்வாங்க. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை இவங்களுக்கு தான் வந்து சேரும். வேலுநாச்சியார் இவங்களோட நம்பிக்கைக்குரிய தோழி யாருன்னா குயிலி. இவங்க வந்து உடையாள் அப்படிங்கிற பெண்கள் படைப்பிரிவோட தலைவியாக இருப்பாங்க. உடையாள்னா இவங்களை பற்றி உளவுக்கூறல் மதித்த மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணோட பேர். இந்த குயிலிங்கிற பொண்ணு வந்து 1780 நெருப்பு வச்சுக்கிட்டு அந்த ஆயுத கிடங்குக்குள்ள குதிச்சு அந்த ஆயுதத்தை ஃபுல்லாவே அழிச்சிருவாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனோட கழகம் 1790 1799 வரைக்கும் நடக்கும். அதாவது ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனோட அவங்க அப்பா. அவர் இறந்ததுக்கப்புறம் 30 வயசில் இவன் வந்து வருவான். இவன் வந்து ஜேம்ஸ் லண்டனும் காலின் ஜாக்சனும் இவங்களை வந்து அமைதியை விரும்புவராக நினைப்பாங்க. ஆனால் 1781 கம்பெனி வந்து நவாப்போட ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையினால் வரி வசூலிக்க வருவாங்க. அப்போ தான் சண்டையே உருவாகும். அப்போ பாஞ்சாலங்குறிச்சியில் இவங்கிட்ட வரி வசூல் வைக்க வரும்போது 1798 இவன் வந்து 3310 பகோடாக்கள் வந்து செலுத்த வேண்டியிருக்கும். அப்போ தான் ராமநாதபுரம் கலெக்டர் ஜாக்சனை வந்து இதை வந்து நான் வந்து இராணுவத்தை அனுப்பி இதை வந்து வாங்குவேன்னு சொல்லுவான். ஆனால் மதராஸ் அரசாங்கம் வேணான்னு சொல்லிடும். சரி 1798 ஆகஸ்ட் 18 என்னை வந்து பாருன்னு சொல்லுவான். ஆனால் அவன் பார்க்க போனாலும் அவன் பார்க்க மாட்டான். லாஸ்ட்டு 1798 செப்டம்பர் 19 பார்ப்பான். பார்க்கும்போது 3 மணி நேரம் இவனை நிற்க வச்சே வந்து பேசுவாங்க. லாஸ்ட்டாக வந்து ஆபத்தை உணர்ந்துக்கிட்டு அங்கேருந்து தப்பிக்கணும்னு நினைப்பான். இவனும் கட்டபொம்மனும் சிவசுப்பிரமணியனாரும் உடனடியாக ஊமைத்துறை வந்து தன்னோட ஆட்களோட கோட்டைக்குள்ள வந்து கட்டபொம்மனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதல்ல லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டனர். சிவசுப்பிரமணியனாரை வந்து கைது செஞ்சு ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்போது இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த மதராஸ் ஆட்சிக்குழு முன்னாடி ஆஜராகி எல்லாமே வந்து கட்டபொம்மன் சொல்லுவாங்க. அந்த ஆட்சிக்குழுவோட யார் இருப்பாங்கன்னா வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் இவங்க 3 பேரும் இருப்பாங்க. இவங்க 3 பேர்ட்டையும் எல்லாத்தையும் சொன்னோடனே சிவசுப்பிரமணியனாரை வந்து விடுதலை பண்ணிடுவாங்க. இந்த ஜாக்சனை வந்து சும்மா சஸ்பெண்ட் மட்டும் பண்ணி எட்வர்ட் கிளேவ் வந்து உத்தரவிடுவார். திருப்பி இன்னொரு விசாரணை 1798 டிசம்பர் 15 நடக்கும். அப்போ திரும்ப இவன் எல்லா உண்மையும் சொன்ன உடனே என்னாகும் அப்படின்னா ஜாக்சனை நிரந்தரமாக வேலையை விட்டு தூக்கிட்டு அவனுக்கு பதிலாக லூசிங்டனை வந்து போடுவாங்க. இவனும் வந்து 1080 பகோடாக்களை நீங்களாக மற்ற எல்லாத்தையும் செலுத்திடுவான் கட்டபொம்மனும். அப்போ தான் திண்டுக்கல்லின் கோபால் நாயக்கர், ஆனைமலை எதுல் நாயக்கர், அருகாமையில் இருந்த பாளையங்கள் இவங்க எல்லாத்தையும் இது பண்ணி தென்னிந்திய கூட்டமைப்பு வந்து நம்ம சிவகங்கை மருதுபாண்டியர்கள் வந்து உருவாக்குவாங்க. அதோட தலைவராகவும் அவங்க தான் இருப்பாங்க. லாஸ்ட்டாக இவங்க கூட கட்டபொம்மன் சேரணும்னு நினைப்பான். ஆனால் லூசிங்டன் விட மாட்டான், சேர்ந்துருவான். சேர்ந்ததுக்கப்புறம் சிவகிரி மட்டும் சேரலன்னா அவங்க கூட போய் இவன் சண்டை போட போவான் கட்டபொம்மன். அப்போ தான் சிவகிரி வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து வரி கொடுத்துட்டு இருந்தனால இது வந்து அவங்க மேலே நடந்த ஒரு இதாக கருதி மதராஸில் இருந்த வெல்லஸ்லி பிரபு வந்து மே 1799 எல்லாரும் திருநெல்வேலியை நோக்கி படையெடுத்து போங்கன்னு சொல்லுவான். திருச்சி, தஞ்சாவூர், மதுரை எல்லாரையும் வந்து போக சொல்லுவான். யார் பாணர்மேன் தலைமையில் எல்லாரும் போவாங்க.
உடனே வந்து என்ன ஆகும்னா திருவிதாங்கூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளோடு சேர்ந்துக்குவாங்க. கட்டபொம்மனை சரணடைய சொல்லி 1799 செப்டம்பர் 1 சொல்றாங்க. அவன் சரணடைய மாட்டான். செப்டம்பர் 5 சுற்றி வளைச்சிருவாங்க. திருப்பி அங்கே ராமலிங்கரை அனுப்பி சரணடைய சொல்லுவாங்க. சரணடைய மாட்டான். ராமலிங்கர் அங்கே இருந்து எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துருவாரு. இவனும் தாக்குதல் உத்திகளை வடிவமைச்சு கல்லர்பட்டியில் நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியனை கைது செஞ்சு நாகலாபுரத்தில் 1799 செப்டம்பர் 13 தூக்கில் போட்டுருவாங்க. திரும்ப 1799 அக்டோபர் 16 கயத்தாறு கோட்டையில் வச்சு கட்டபொம்மனை தூக்கில் போடுவாங்க. இதுக்கு யார் காரணமாக இருப்பாங்கன்னா புதுக்கோட்டை விஜய ரகுநாத தொண்டைமான் தான் போட்டு கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் இவனையும் தூக்கில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் எல்லாம் முடிஞ்சோடனே மருது சகோதரர்கள் அவங்களும் வந்து சண்டைக்கு வருவாங்க. 1748 1701 வரைக்கும் பெரிய மருது, சின்ன மருது 1753 to 1801. இவங்களோட ஹெல்ப்பாக யார் வருவாங்கன்னா ஊமைத்துறை, செவத்தையா, இவங்க எல்லாருமே வந்து இருப்பாங்க. மருசகரோட கழகம் வந்து 1800 1801 வரைக்கும் நடக்கும். கட்டபொம்மனின் கழகம் 1799 முடிஞ்சிடும். அடுத்து மருது சகோதரர்களோட கழகம் வரும். இவங்க கூட யார் யார் இருக்காங்கன்னா சிவகங்கை மருது பாண்டியர், திண்டுக்கல் கோபால நாயக்கர், மலபார் கேரளவர்மா, மைசூரோட கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி இவங்க எல்லாரும் இருப்பாங்க. விருப்பாட்சியில் ஏப்ரல் 1800 சந்தித்த அவர்கள் கம்பெனியாருக்கு எதிராக கிளர்ந்தல முடிவெடுத்திருப்பாங்க. திருப்பி கோயம்புத்தூரில் ஒரு சண்டை நடந்திருக்கும். லாஸ்ட்டாக மைசூரோட கிருஷ்ணப்பா மீது, மலபார் கேரளவர்மா மீது, பின்னர் மீதும் போர் தொடுக்க போவதாக ஆங்கிலேயர்கள் சொல்லிடுவாங்க. கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் இந்த பகுதியில் இருந்த பாளையக்காரங்களாம் பிடிச்சி தூக்கில் போட்டுருவாங்க. கட்டபொம்மனின் சகோதரரான ஊமைத்துறை, செவத்தையா இவங்க என்ன பண்ணுவாங்க, பிப்ரவரி 1801 பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து தப்பிச்சு கமுதியில் இருப்பாங்க. அப்போ இவங்களை சின்ன மருது கூட்டு போய் சிறுவையில் வழிய வச்சிருப்பான். அங்கேருந்து இவங்க வந்து பாளையங்கோட்டை, இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து கட்டி முடிச்சிருவாங்க. அப்போ காலின் மக்காலை திரும்ப அதை வந்து முற்றுகையிட்டுருவான். அங்கேருந்து திரும்ப எங்கே சிவகங்கைக்கு ஓடி போயிடுவாங்க. சின்ன மருது அந்த மருது சகோதரர்கள் தான் அடைக்கலம் கொடுப்பாங்க. அவங்கள வந்து ஒப்படைக்கும்படி கேட்பாங்க. ஆனால் முடியாதுன்னு சொன்னனால கர்னல் அக்னியும் கர்னல் இன்னஸும் சிவகங்கையை நோக்கி படையெடுத்து போவாங்க. மருது சகோதரர்கள் ஜூன் 1801 நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி ஒரு பிரகடனத்தை வெளியிட திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிடுவாங்க. அந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வந்து நவாப் கோட்டையோட சுற்றுச்சுவர்லையும் முன்னாடியும் ஒட்டுவாங்க. ஸ்ரீரங்கத்தோட சுற்றுச்சுவர்லையும் ஒட்டுவாங்க. ஒட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா தமிழக பாளையக்காரர்கள் பலரும் ஒன்றி திரண்டனர். சின்ன மருது ஏறத்தாழ 20,000 ஆட்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரட்டினர். வங்காளம், சிலோன், மலை ஆகிய இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் விரைந்து வந்தன. புதுக்கோட்டை, எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூரின் அரசர்கள் பிரிட்டிஷருடன் கைகோர்த்தார்கள். ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை என்ற உத்தி விரைவில் பாளையக்காரரோட படைகளில் பிரிவினையை ஏற்படுத்தியது. அடுத்து சிவகங்கையோட வீழ்ச்சி என்ன நடக்கும்னா, மே 1801 மதுரை, தஞ்சாவூர், திருச்சி இந்த இடத்துல இருந்த கழகக்காரர்களை வந்து தாக்குறாங்க. கழகக்காரர்கள் பிரான்மலை, காளையார் கோவிலையும் தஞ்சம் புகுந்துடுறாங்க. ஆங்கிலேய கம்பெனி வந்து ஜெயிச்சிருது. கழகம் வந்து தோத்து போயிடும். 1801 சிவகங்கை இணைச்சிருவாங்க. அப்போ தான் ராமநாதபுரத்தின் அருகே திருப்பத்தூர் கோட்டையில் வச்சு 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்களை தூக்கில் போடுறாங்க. அதை தொடர்ந்து 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில் வச்சு யாரை தலையை துண்டிக்கிறாங்க, ஊமைத்துறை, செவத்தையாவையும். கழகக்காரில் 73 பேரை வந்து பிடிச்சி மலையாவோட பினாங்குக்கு வந்து நாடு கடத்துறாங்க. பாளையக்காரர்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் அவர்களோட வீரம், தியாகம் எதிர்கால சந்ததிகளை ஈர்ப்பதாக அமைந்தது. இதனால் மருது சகோதரர்களோட கழகம் தென்னிந்திய புரட்சியினே வந்து சொன்னோம். கர்நாடக உடன்படிக்கை 1801 ஜூலை 31 வந்து நடக்கும். இதனால என்ன ஆகும்னா பாளையக்காரர்கள் முறை வந்து முடிவுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நேரடியாக வந்து எல்லாமே வந்து கொண்டு வந்துருவாங்க. ஈரன் சின்னமலை இவன் 1756 1805 இவன் அந்த கொங்கு பகுதியெல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு வருவான். தீர்த்தகிரி என்ற பெயரோடு பழைய கோட்டை மன்றடியார் பட்டம் பெற்ற மதிப்புமிகு குடும்பத்தில் தான் 1756 இவன் பிறந்திருப்பான். சிலம்பு, வில்வித்தை, குதிரையேற்றம் என்று மட்டும் இல்லாமல் நவீன போர் முறைகளையும் படித்து வச்சுருப்பான். அதுக்கப்புறம் முகமது அலி என்ன வரி வசூலிப்பாங்க உங்கள் பகுதியில். அவன் தான் திப்புவோட திவான். ஒரு டைம் வசூல் பண்ணிட்டு போகல அவன்கிட்ட இவ பிடுங்கிட்டு சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இருந்த சின்னமலை தான் வரி பணத்தை பிடுங்கிருச்சுன்னு போய் சுல்தான்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவான். லாஸ்ட்டாக அவங்க 2 பேருக்கும் நடந்த மோதல் வந்து நொய்யல் ஆற்றங்கரையில் நடக்கும். அதில் நம்ம சின்னமலை தான் ஜெயிப்பான். சின்னமலைக்கு வந்து பிரெஞ்சுக்காரன் வந்து பயிற்சி கொடுத்துருப்பான். இளைஞரோட திப்புவுடன் சேர்ந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக சண்டை போடுவான். திப்பு இறந்ததுக்கு அப்புறம் இவன் ஓடாநிலையை ஃபாலோ பண்ணுவான். கொரில்லா போர் முறையை வந்து ஃபாலோ பண்ணுவான். லாஸ்ட்டாக இவனை தூக்கி சங்ககிரி கோட்டையில் வந்து வச்சு 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையோட உச்சியில் வந்து தூக்கில் போட்டு விட்டுருவானுங்க. வேலூர் புரட்சி 1806 நடக்கும். இது எதனால் நடக்கும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பெரிய போஸ்டிங் வந்து கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இதில் இராணுவத்தில். அது மட்டும் இல்லாமல் இவங்க காதணிலாம் அணியக்கூடாது,
இது தாடியெல்லாம் வச்சுக்கக்கூடாது, மீசை வச்சுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, சர்ஜான் ராடக் வந்து ஒரு புதிய இராணுவ விதிமுறை கொண்டு வருவான். அதான் தலைப்பாகை. அது வந்து விலங்கு தோணிலான இலச்சினை வந்து இருக்கும். அதை இவங்க போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதை போட சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. அதனால தான் இந்த புரட்சியே மெயினாக வரும். 1806 ஜூலை 10 வந்து வரும். 1ஆம் மற்றும் 23ஆம் படைப்பிரிவு இவங்க தான் இதுக்குள்ளே வருவாங்க. வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா, கர்னல் பேன்கோட்டை கொண்டுருவாங்க. 2வது மீகாரசு, அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங், எல்லாத்தையும் கொண்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 12 அதிகாரிகளை வந்து கொண்டுருவாங்க 1 ஹவரில். கோட்டைக்கு வெளியே இருந்த ஹூட்ஸ் வந்து கர்னல் இல்லஸ்பிகிட்ட சொல்லி, அவன் வந்து எங்கோட தலைமையிலான குதிரைப்படை பிரிவை அழைச்சிக்கிட்டு வந்து இல்லஸ்பி எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவான். அதுக்கு முன்னாடி இவனுங்க என்ன பண்ணுவாங்க, திப்புவோட மூத்த மகன் பதே கைதிர புதிய மன்னராக பிரகடனம் செஞ்சு புலிக்கொடியை வந்து கோட்டையில் ஏற்றி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து எல்லாம் பண்ணி என்ன ஆகும்னா, 800 வீரர்கள் வந்து பிணமாக கிடந்திருப்பாங்க. திருச்சியிலையும் வேலூர்லேயும் 600 வீரர்களை வந்து விசாரணைக்காக ஜெயிலில் போட்டாங்க. அடுத்த 6 பேரை பீரங்கியில் கட்டி வச்சு சுட்டிருக்காங்க, 5 பேரை துப்பாக்கியில் சுட்டிருக்காங்க, 8 பேரை தூக்கில் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இல்லஸ்பிக்கு 7000 பகோடாக்கள் வெகுமதி கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தால் கிராடக்கு, தலைமை தளபதி, உதவி தளபதி அக்னியோ, ஆளுநர் வில்லியம் பென்னிங் எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிட்டு இங்கிலாந்துக்கே அனுப்பி விட்டுறாங்க. லாஸ்ட்டாக 23ஆம் படைப்பிரிவின் 2வது பட்டாளத்தை சேர்ந்த சுபேதாரான ஷேக் ஹாதம், ஷேக் அமீது, ஜமோதாரான ஷேக் ஹுசைன், 1ஆம் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த 2 சுபேதார்களும் ஜமோதார் ஷேக் காசிமும் சிறப்பாக செய்திருந்ததாக தெரிகிறது. இதனால தான் 1857 பேர் புரட்சி வந்திருக்கு.